எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகை கஸ்தூரி அவர்கள் தலைமறைவாகி இருக்கிறாராம். எப்படி பார்க்குறீங்க? காலையிலேருந்து அதுதான் நியூஸ். தலைமறைவாகி இருக்கிறார். அதாவது நடிகை கஸ்தூரி அவர்கள் நடிகை மட்டுமல்ல, அவர் ஒரு வழக்கறிஞர். நடிகர்கள் நடிகைகள்லாம் சாதாரணமாக சும்மா சினிமா படத்தை நடிச்சுட்டு அப்புறம் ஒரு பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு தொழிலதிபரை அப்படி செட்டில் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க நடிகையாக இருந்தாலும் கூட தமிழ் நடிகை என்று நான் நம்புகிறேன். அவங்க ஒரு அட்வொகேட்லாம் படித்து இன்றைக்கி பொதுத்தலங்களில் பேசுகிறாங்க. நம்ம சொல்லப்போனால் சனாதனத்தின் குரலாக பேசி கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. எதிராளியாக இருந்தால் நம்ம எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணுன்றதே விடுதலை சிறுத்தையுடைய கோட்பாடு. அந்த வேளை அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, கருத்தை நீங்கள் தைரியமாக சொல்லும் பொழுது அதை எதிர்கொள்ளணும்ல. இப்போ போலீஸ் உங்கள் மேலே வழக்கு தொடுக்குதுன்னா, உங்களை தேடி வர்றாங்கன்னா நீங்கள் அவங்களை சந்திக்கணும். அதை விட்டு அப்ஸ்காண்ட் ஆவது என்பது சொந்த அரசியல் அவ்வளோ ஒரு சரியான இல்லை. அப்படி இல்லை. அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, வீடு மூடி கிடக்குன்றாங்க, செய்தி பரவிக்கிட்டு இருக்குல்ல. அப்போ சொல்லலாம்ல. எங்கே இருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் கூட வரலாம், இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் கூட வரலாம். அவங்க தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்கல்ல. அப்போ அவங்களே தவறு என்று உணர்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஒருவேளை நம்ம பிடிச்சி உள்ளே போட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு தான் அவங்க இந்த சவார்கர் ஃபேமிலி அப்படின்றத அவங்க மீண்டும் ஒரு முறை அவங்க ஞாபகப்படுத்துகிறேன் என்று எண்ணுகிறேன். ஏங்க, ஒரு பொதுத்தளத்தில் அவங்களே ஒரு பெண்மகள் தான் இப்படிலாம் வந்தாங்க அப்படின்னு ஒரு பெண்களை கொச்சைப்படுத்துவது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கொச்சைப்படுத்துவது என்பது அரசியலில் மட்டுமல்ல, தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலும் ஒரு தவறான செயல். இல்லை, அவங்க ஆதரவாளர்கள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகளும் திராவிட கழகமும் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள் எந்த காலகட்டத்திலும் தனிப்பட்ட நபர்களை தாக்கியதாக வரலாறு இல்லை. எந்த ஒரு சமூகம் அப்படி அல்ல. நீ திரும்பி போட்டு பாருங்க, அவங்க என்ன பேசணும்னு பாருங்க. பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் எந்த காலகட்டத்திலும் எப்பொழுதும் யாரையும் பேசியதில்லை. பேசியிருந்தது இருந்து வழக்கு. நாங்கள் பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம், பிராமணர்களை எதிர்க்கவில்லை. பதிவு செய்து கொள்ளுங்கள். பிராமணியம் தான் எங்களுக்கு எதிர்ப்பு. பிராமணர்கள் தனிப்பட்ட எந்த பிராமணரும் எங்களுக்கு எதிரி அல்ல. எங்கள் கட்சியில கூட பிராமணர்கள் இருக்கிறார்கள். அந்த பிராமண சமூகத்தில் பிறந்து தலித்துகளுக்காக போராடிய பல வரலாற்று நாயகர்கள்லாம் இருக்கிறாங்க. சீனிவாச ராவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அம்மாவுக்கே தெரியாது. சொல்றேன், அவர் பிறப்பால ஒரு பிராமணர். எந்த ஊர் பிறந்தது பெங்களூர், அதாவது கர்நாடகா. அவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே ஆந்திரா. கடைசியில் மறைந்து போனது தமிழ்நாடு. எதுக்காக போராடம் தெரியுமா? நம்ம வெண்மணி இருக்குது பார்த்தீங்களா? வெண்மணியில் பல்லர் சமூகத்தை சார்ந்த அந்த தொழிலாளர்களை, ஏழை தொழிலாளிகளை வேலைக்காக, கூலிக்காக உயர்வு கேட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு 50க்கு மேற்பட்ட மக்கள் எரித்தார்கள் அல்லவா? அந்த எரித்த அந்த குற்றவாளி அல்லவா ஒரு தெரிஞ்சிட அந்த ஊரில். அவன் கோர்ட்டில் போயிட்டு அவன் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டான். என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த காலத்தில் இவரெல்லாம் ரொம்ப பணக்காரு, வரி கட்டியிருக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரு, இவராக திட்டமிட்டு கொலை செய்வார், அப்பெல்லாம் செய்ய வாய்ப்பில்லை அப்படின்னு வெளியில் விட்டாங்க. ஆனால் செய்தது அவர் தான். நீதித்துறை கூட அவரை விட்டுட்டாங்க அரசாங்கத்துடைய அந்த பின்புலத்திலிருந்து. அதற்காக போராடி திருப்பி அடித்து அவரை களத்தில் வரலாறு பிரதர். யாரு? சீனிவாச ராவ். அது மட்டுமல்ல, எங்க ஊர்ல, எங்க ஏரியால அந்த காலத்துல வைத்தியலிங்க ஐயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தலித்து மக்களுக்காக போராடியவர். அதை புரட்சியாளர் அம்பேத்கரே பதிவு செய்திருக்கிறார் அவருடைய தொகுப்பு நம்பர் 9. அப்புறம் தமிழ் தந்தை ஒரு ஐயர் சொல்லுவாங்க. தமிழ் அந்த ஓலை சுவடியெல்லாம் எடுத்து அதை முயற்சி பண்ணுது. பல பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் நான் எந்த ஒரு பிராமணரையும் தனிப்பட்ட முறையில் எதுக்கல. ஏன்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1925 என்று நான் எண்ணுகிறேன். அப்போ மனு நீதி எரிக்கும் பொழுது எரித்த முதல் ஆளே ஒரு பிராமணன். அப்போ நாங்கள் பிராமணர் எதுக்கலங்க, பிராமணிய கோட்பாட்டத்தை எதுக்குறேன். தயவு செய்து அன்பு தம்பி அவர்களே, எங்கள் கட்சியை சொல்லாதீர்கள், மற்ற கட்சியை பற்றி பேசுங்க. விடுதலை சிறுத்தை வரலாற்றில் எந்த சமூகத்தையும், எந்த சாதியையும், எந்த இனத்தையும் நாங்கள் எதிர்த்தோ தவறாகவோ பேசியதில்லை, இழிவுபடுத்தியதில்லை. நாங்கள் கோட்பாட்டு யுத்தம் நடத்துகிறோம், கோட்பாட்டு ரீதியாக தான் பேசுகிறோம். இப்போ அவங்க கஸ்தூரி அவர்களை கூட நான் அந்த பெண்மகளை தனியாக நான் ஒன்றும் பேசலை. நீங்கள் ஒரு கோட்பாட்டை பேசுகிறீங்க, ஒரு தவறான கோட்பாட்டை பேசியிருக்கிறீங்க, போலீஸ் உங்களை பிடிக்க வந்தால் நீ எதிர்கொள்ளணும்.
போலீஸை சந்திக்கணும், கேஸை சந்திக்கணும், தூக்கி உள்ள போட்டாலும் உள்ள போய் இருந்துட்டு வெளியில வரணும். அப்ப அப்ஸ்காண்ட் ஆனா என்ன அர்த்தம்? இங்கதான் சார் எங்கேயா இருப்பாங்க, வெளிநாடா தப்பி இருப்பாங்க, இங்கதான் இருப்பாங்க. மேபி சார்ஜ் இல்லாம கூட போன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கலாம். அவங்க வந்து அதிகமா ஹைதராபாத்ல தான் இருப்பாங்க, அங்க இருக்கலாம். அதுக்காக இப்படி தலைமறைவுன்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் இப்படி போட்டிருந்தா என்னது? இல்லைங்க, அந்த அம்மாவுக்கு வந்து சம்மன் வழங்கியிருக்கிறாங்க, வந்து ஆஜராகன்னு சொன்னாங்களே, சொல்லலையா? அப்போ கூப்பிட்டாங்கன்னா போக வேண்டியதானே. இப்போ நேற்றும் முந்தானத்தை கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்கள் வந்து கூப்பிடுவான்னு தெரியும்ல. போகிறத விட்டு அவங்க பாட்டுக்கு இப்படி போகிறது வந்து அது வந்து அரசியலில் அவ்வளோ சரியா இல்லை. அப்போ அவங்களே உணர்கிறாள் என்று எண்ணுகிறேன். அந்த பெண்மணியை நம்ம பேசினது தப்பு, அதுதானே மன்னிப்பு கேட்டாங்க. அந்த சவார்க்கோட பரம்பரையில் அந்த மன்னிப்பு கேட்டதோட இப்போ அவங்க வந்து நேரடியாக வந்து போலீஸில் சந்தித்து உங்கள் பக்கத்து இருக்கிற நிறை குறைகளை பேசி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நம்ம சொல்லப்போனால் அந்த நிகழ்வே ஒரு மட்டரகமான நிகழ்வு. ஒரு பைத்தியக்கார பையன், அவன் பேர்னா ஏதோ நல்ல பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு பேர் அர்ஜுன் சம்பத். பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. பைத்தியக்காரன் எல்லாம் பேசக்கூடாது யாரையும். அந்த அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதாங்க? தரம் தாழ்ந்து யாரையும் பேசுவாங்க. உண்மையிலே பைத்தியக்கார பையில பைத்தியம் தானங்க சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு வந்து தரம் தாழ்ந்து பேச பைத்தியம் சொன்னால் அந்தாலே ஒத்துக்குருவேன். அது ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் என்ன பண்ணியிருக்கு, அது ஒரு மேடையை போட்டு பிராமணர்கள் பாதுகாப்பு ஏதோ ஒரு நிகழ்வை போட்டு நடத்தும் பொழுது அங்கே வந்து பீஸு கலண்டவங்க நட்டு கலண்டவங்கன்னா கொண்டாந்து மேடையில் போட்டு டயலாக் பேச விட்டாப்புல. பேசும்போது உங்களுடைய பிரச்சனையை பேசுங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அது கரெக்டு. வம்புக்கு இழுப்பதை போல சம்பந்தம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய தெலுங்கு மொழி பேசுகின்ற தோழர்களை, மக்களை இழிவுபடுத்துவது சரியா? அவங்க அந்த புறத்திற்கு பணி சேவை செய்ய வந்தார்கள் சில பேர். அப்போ திருப்பி கேட்கும்போது சில குடும்பத்தில் இருந்து வந்தார்கள் என்று முன்னுக்கு பின் முரணாக ஒரு முட்டாள்தகமான கருத்துக்களை பரப்புவது சரியான்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தவறில்லை. அப்போ நீங்கள் பேசிட்டீங்க, பேசி மன்னிப்பு கேட்டுட்டீங்க, போலீஸ் உங்கள் மேலே வழக்கு தொடுத்துருச்சு, அந்த வழக்கை நீங்கள் எதிர்கொள்ளணும்ல. இப்போ நீங்கள் செய்தி வந்துச்சா வரலையா? நானாவா சொன்னேன்? நீங்கள் தானே கேட்டீங்க. நானே பார்த்தேன், எல்லா தொலைக்காட்சியிலும் போடுறாங்க தலைமறைவுன்னு. அந்த காலத்தில் தலைமறைவுன்றது பெரிய பெரிய போராளிகள் தலைமறைவாக இருப்பாங்க, மக்களுக்காக போராடிட்டு. அந்த சீனிவாச ராவ் தலைமறைவு வாழ்ந்தார், வரலாறு. வெண்மணி கலவரத்தில் பதிலடி கொடுத்தாரு சீனிவாச ராவ், அவர் தலைவரமாக வாழ்ந்தார். ஏன் இன்னமும் சொல்ல போனால் பல அறிஞர் பெருமக்கள், நான் சொல்றது முக்கியமாக பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களே, வரலாறு இருக்கு. இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர்ன்றது வரலாற்றில் ஒரு சிறப்பான ஒரு நாயகன் நம்ம பேசுறோம். அவர் சாதி மதங்கள்லாம் கடந்து ஒரு ஜனநாயகத்திற்காக பாடுபட்டு நினைக்கிறேன். அவருடைய குரு யாரு? ராமகிருஷ்ண பரமாத்மா. யாருங்க? அவர் ஒரு பிராமணர் தான். அதே மாதிரி அந்த காலத்தில் சதி எதிர்க்கு போராடினார் அல்லவா ராஜாராம் மோகன் ராய். தெரியுமா தெரியாதுலாம் வரலாறு? அந்த அம்மாவுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வரலாற்றில் சிறப்புகள் இருக்கிறது. அப்போ அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்களுக்கு நம்ம ஒன்றும் தவறாக பேசலை. ஆனால் பிராமணியம், நான் தாண்டா, நான் யாரு, நான் வேதம் போதுவேன், நான் உங்களை விட அறிவாளி அப்படின்னு பேசுகிறேன் பாருங்க, அந்த கருத்து தப்பு. பிறப்பாலே ஒருத்தனை மேல் கீழ் என்று பிரிக்கிறார்கள் அல்லவா, அதை எதிர்க்கணும். நம்ம அதைத்தான் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். போகிற போக்கில் நீங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு முட்டு கொடுக்குறீங்களா இல்லை யாருக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு தெரியல, தப்பு நீங்கள் கேள்வி எதுவுமே நீ கேட்பது அது ஒரு சரியானதாக எனக்கு தோன்றவில்லை. அந்த பேச்சுக்கு பிறகு கூட கஸ்தூரி அவர்கள் போயிட்டு ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுகிறாங்க, பிராமணர்கள்லாம் அதிகாரத்தில் இருந்து அவங்களாம் ஊழல் செய்ய மாட்டாங்க, அவங்க திருட மாட்டாங்க. இந்தியாவின் முதல் கொலைகாரன் ஒரு பிராமணன். அடிச்சு சொல்கிறேன், கேஸ் போட வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் ஊழல் செய்தது ஒரு பிராமணன். அதுக்காக நான் பிராமணன் பூரா இப்படி இருப்பான்னு சொல்லலை. வரலாறு பிரதர், நெட்டில் தட்டி பாருங்க. கமலஹாசனே சொல்லியிருப்பார். கமலஹாசனே ஒரு பிராமணர். அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் வந்து வெள்ளைக்காரன் கூட கொலை செய்யலை, சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த தாத்தாவே கொலை செஞ்சுட்டாங்க. கொலை செஞ்சது யாருன்னா அந்த ஆளு, RSS பின்புலம் உள்ள அந்த பிராமணன் சொல்லியிருக்காருங்க. சொன்ன வரல, அதுதான் ஹேராம் படம்னா எடுத்தாரு. அப்புறம் அது ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, எனக்கு பேர் மறந்து போச்சு, கோபாலகிருஷ்ண சாரியாரா ஏதோ ஒரு பேர். அவன் தான் முதல் சுதந்திர இந்தியாவில் முதல் ஊழல் செய்தவர். அப்புறம் என்ன பேசுறீங்க? அப்புறம் ஊழல் வாங்கிய குற்றம் சுமத்தப்பட்டவர். நம்ம பெரிய பெரிய ஊழல்லாம் உங்களுக்கு தெரியாது, சின்ன ஊழல் தான் உங்களுக்கு தெரியும். பெரிய ஊழல் அடிக்கிற பூரா யாரெல்லாம் இந்த மேப்படியாங்க தான். CAG ரிப்போர்ட் அதான சொல்லுது. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்காக நான் எல்லா பிராமணர்களையும் பேசலை. பிராமணர்கள் எனது நண்பர்கள், எனக்கே பல நண்பர்கள் பிராமணர் இருக்கிறாங்க. ஒழுக்கம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, மக்களுடைய வளர்ச்சிக்காக முன்னேறி செல்கிறார். துபாயிலே நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் பிராமணர்களே இந்த ராமம் போட்டுருப்பேன் அவனும் இருக்கிறாங்க, அவன் ஜனநாயக ரீதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிராமணிய கோட்பாட்டை உள்வாங்கி யார் செயல்பட்டாலும் சரி, ஏன் இப்போ வன்னியருக்கு அந்த புத்தி வந்தா அவனை ஏற்றுக்கிற முடியுமா? ஒரு கல்லனுக்கு அந்த புத்தி வந்தா ஏற்றுக்க முடியுமா?
ஏன் ஒரு பறையணிக்கே பிராமணிய புத்தி வந்து ஏற்றுக்கிற முடியுமா? கரெக்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய கருத்து என்னவென்றால், முக்கியமான கருத்து என்னவென்றால், நீங்கள் யாரையும் அடையாளத்தில் பேசக்கூடாது. கிறிஸ்துவன்லாம் இப்படித்தான் இருப்பேன், இஸ்லாமியர்னா இப்படித்தான் இருப்பேன், தலித்துனா அப்படித்தான் இருப்பேன், பிராமணர்லாம் இப்படித்தான் இருப்பான்னு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து டைட்டில் போடக்கூடாது. அவனுடைய செயல்பாடு, அவனுடைய பேச்சு, இதைத்தான் தீர்மானிக்கணும். நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன், வரலாற்றுலாம் நிறைய பேர் தெரியாது. புரட்சியார் அம்பேத்கர் வந்து மனுநீதியை எரிக்கிறாரு. எரிக்கும் போது தான் எரிச்சோம்னா என்ன நினைப்பாங்க, மனுநீதி அவர் எரிக்கிறாரு, இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர், ஒரு தலித்து அப்படின்னு போயிருப்பாங்க. அப்போ தான் புரட்சியார் அம்பேத்கர் வந்து கங்காதரன் அப்படின்னு ஒரு பேர் வரும். அதெல்லாம் ஆரம்பத்தில் படிச்சது. ஆனால் நான் சொல்வது உண்மை, 100க்கு 100. அவரை வர வச்சு, ஐயா முதலாவது நீ எரிச்சு விடுங்க. அவர் ஏற்றுக்கொண்டு தான் எரிக்கிறாரு. ஒரு பிராமணன், பிறப்பால் பிராமணன். எந்த ஒரு பிராமணர்? பூனா பிராமணர். அப்போ யோசித்து பாருங்க. ஆனால் நான் வந்து பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக விடுதலை சிறுத்தைகள் என்றும் எப்பொழுதும் எந்த கருத்தும் பதிவு பண்ணதில்லை. இந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் தொலைக்காட்சிக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எதற்கு உங்கள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் விஜயோட கூட்டணி அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ கோவப்படுறாரு? பிரதர், உங்கள்கிட்ட கஸ்தூரியை கேட்குறீங்க, அடுத்து கஸ்தூரியை பேசி முடிச்சிட்டோம்னா இந்த போட்டு என்ன வர்றீங்க, விஜயை கேட்குறீங்க. உங்கள் கேள்வி பூரா சினிமாக்காரங்களை பற்றி கேட்குறீங்க. ரைட், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு. சினிமாவில் அவர் நல்லா டான்ஸ் போடுவார். அவர் டான்ஸில் நம்மளாம் பார்ப்போம், ரசிப்போம், சூப்பர். அரசியல் என்பது சும்மா டான்ஸ் போடுற வேலை இல்லை. அரசியல் வந்து ரொம்ப நுட்பமானது. சும்மா சாயந்தரம் டீ கடையில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி இல்லை. நான் உங்கள் தொலைக்காட்சியை சொல்லியிருக்கிறேன், மாவை சொன்ன அந்த கொட்டேஷனையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம். சொல்லியிருக்கேன்னா சொல்லலையா? அப்போ அதில் வந்து வரும்பொழுது ஒரு தம்பி வர்றாருன்னா அவருக்கு வந்து நாங்கள் சில அறிவுரை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதானே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அவரை வந்து நாங்கள் வந்து எதுவும் நான் தவறாக பேசவில்லை. அறிவுரை வழங்குறேன். தம்பி, இது சினிமா படத்தில் போடுற ஸ்டெப் இல்லை, இது வந்து அரசியல் ஸ்டெப்பு போடுறது இல்லை. வேலை உழைக்கணும், பாடுபடணும், பாடுபடு மக்களோடு களத்தல் வேண்டும், மக்களின் பண்பாட்டு புரிதலோடு உழைத்திட வேண்டும் அப்படின்னு கருத்து சொல்லி தர்றோம். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல, திமுகவோடு நாங்க எந்த காலத்திலும் துணை நிற்போம், திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வந்து கேட்போம் அப்படின்னு சொல்றாரு உங்க தலைவர். இது ஒரு கூட்டணி கட்சிக்கு அழகா? அதாவது கூட்டணியில் இருக்கும் பொழுது, அந்த கூட்டணி கட்சிக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது அதற்காக குரல் கொடுப்பதுதான் வரலாற்றில் அது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதே நிலைப்பாட்டில் தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதும் ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் எங்கே உறங்கி கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. தமிழகத்தில் ஏறக்குறைய 10க்கு மேற்பட்ட, ஏன் 18க்கு மேற்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினது விடுதலை சிறுத்தைகள். இன்னமும் தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து மாநாடு நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். அப்ப எதிர்கட்சிக்காரங்களாம் எங்க போனாங்க? அப்ப தவறு செய்தால் தட்டி கேட்க வேண்டும், நல்லது செய்தால் நம்ம பாராட்ட வேண்டும். இன்னைக்கு நாங்கள் கூட்டல் இருக்குன்னா, கூட்டல் இருக்கும் பொழுதே விடுதலை சிறுத்தைகள் பிரிஞ்சு போயிடுவாங்க, அவங்க அங்கே போயிடுவாங்க, இங்கே போயிடுவான்னு சொல்லும் பொழுது அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் தலைவருக்கு இருக்குது. அதான் சொல்றாரு. ஏன்? கேள்வியை கேளுங்க, நானே சொல்லுறேன். ஏன்னு கேளுங்க, ஏன்னு நான் சொல்ற விளக்கத்தை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? அதாவது 2016 என்று நான் எண்ணுகிறேன், தனபாலன் என்ற பேர் உள்ளவர், அவர் வந்து காமராஜர் கட்சி வச்சிருந்தாரு. அந்த திருமண நிகழ்ச்சி நடத்தும் பொழுது என்ஆர் தனபாலன், கரெக்டா தம்பி, கரெக்டா சொல்றீங்க, என்ஆர் தனபாலன் இனிஷியலை விட்டேன். அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல, என்ஆர் தனபாலன் வந்து ஒரு நிகழ்ச்சி வச்சு கூப்பிடுறாரு. அப்ப நாங்க எங்க இருக்கிற மக்கள் கூட்டணி இருக்கு, நான் சொல்றேன் வரலாறு பிரதர், நிறைய பேருக்கு தெரியாது, நீ கேட்டதுக்காக நான் சொல்றேன். அப்ப அந்த கூட்டணியில நாங்க வர்றோம். அங்க தலைவர் ஸ்டாலின் வந்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக. அப்ப அவர் மேடையில் பேசும்போது சொல்லுகிறார், இன்னைக்கு இருக்கிற அன்பு தம்பி திருமாவளவன் மட்டும் என்னோடு இருந்திருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேன், நான் முதல்வராக ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகுதான் மக்கள் கூட்டணி வந்து அதில் இருக்கிற ஆட்கள்லாம் எங்கே வர்றான்? திமுக கூட்டணிக்கு வர்றான். அது எதுக்கு வர்றான்? காவிரி நீர் பிரச்சனை அப்படின்னு ஒரு மாநாடு, ஒரு நிகழ்வு நடத்துறான். அது மூலமா எல்லாருமே ஒருங்கிணைந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல், வெற்றி நாயகன், வெற்றி வீரர் அப்படின்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கத்தில் இருக்குதோ அந்த பக்கத்தில் வெற்றி பெற முடியும் என்று வரலாறு இங்கிருந்து நிரூபணமாக இருக்கிறது. அப்ப அந்த வரலாற்றில் நாங்க உருவாக்கின கூட்டணி, எங்க தலைவர் மட்டும் அன்னைக்கு வராமல் இருந்திருந்தால், மக்கள் கூட்டணி இருந்திருந்தால், தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் வருவாரா அப்படின்றத கூட நம்ம சொல்ல முடியாது.
ஐபேக் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதுக்கு நாங்கள் தானே விதை போட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி உருவானதுக்கு யாரு காரணம்? எங்கள் தலைவர் முக்கியமான காரணம். பொருங்கங்க நான் சொல்கிறேன், அப்புறம் பேசுங்க, நீங்களா பேசுங்க, நான் கேட்குறேன். மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்த பிறகு இது என்ன கூட்டணி? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில். அதை உருவாக்கின பங்கு எங்களுக்கு இருக்கு. நாங்கள் ஒன்றும் அவங்கள ஒட்டிக்கிட்டு இல்லை, அவங்கள சார்ந்து இல்லை, சேர்ந்து இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். இதே வரலாறு. இந்தியா கூட்டணி உருவாக்குறோம், நாங்கள் தான் டெல்லிக்கு போறோம், கம்யூனிஸ்ட் தலைவரை பார்க்கிறோம், காங்கிரஸ் தலைவர்களை பார்க்கிறோம், எல்லாரையும் சேர்த்து தமிழகத்தில் பாருங்க ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் உருவாக்குனது விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர். அப்ப அதையே உடைக்கிற மாதிரி திருமாவளவன் போயிடுவாரா, அப்படிரா இப்படிரான்னு உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் பேசும்பொழுது விளக்கம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு எங்க தலைவருக்கு இருக்குது. அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். இன்னமும் சொல்றேன், தைரியமா சொல்றேன், பயப்படாம சொல்றேன். அந்த காலகட்டத்தில் நாங்க திமுக கூட்டணி இருக்கிறோம். எப்போ? 2011 நாம இருக்கா? அதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். 2016 எலெக்ஷன் வரும்பொழுது இவர் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமில்ல? நம்ம இன்றைய முதல்வர் உங்களுக்கு 10 சீட்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வேணா வெளியே போயிருக்குன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ரெக்கார்டு இருக்கு பிறகு எங்கள் தலைவரை மேடையில் பேசியிருக்கிறாரு. அப்புறம் தான் எங்கள் தலைவருடைய முன் முயற்சியால் மக்கள் கூட்டணி என்று உருவாகிறது. அப்போ அன்னைக்கே சொல்லாமல் ஒரு 10 சீட்டை கொடுத்திருந்து எங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருந்தால் இவர் அப்பொழுதே முதல்வராக இருப்பார். இப்போ கூட சில பேர் உடைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சியெல்லாம் தப்பு. நாங்கள் இந்த கூட்டில் தான் இருக்கிறோம், சிறப்பாக செயல்படுவோம்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. இப்போ சொல்லுங்க, நேரடியாக சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க. தலைவர் பேசுகிறப்ப ஒரு வார்த்தையை குறிப்பிடுறோம், அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு. என்ன பங்கு கொடுத்தாங்க, என்ன பகிர்ந்தாங்க அதிகாரம்? அப்படியே சொல்லியிருக்க மாட்டார். நீங்களும் அவங்க போற போக்குல அடிக்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது முழக்கம். அந்த முழக்கத்தை நாங்கள் உருவாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். எங்க தலைவருடைய அறிக்கையை பார்த்தீங்களா? 3 பக்கம் 4 பக்கம் அறிக்கையை பார்த்தீங்களா? அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லலாம், அதிகாரத்தையும் பங்கிட்டு கொண்டு இருக்கிறோம், பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன அதிகாரத்தை பகிர்ந்து? அதிகாரம் இல்லைங்க, தொகுதிகளை நாங்கள் பங்கிட்டு இருக்கிறோம். தொகுதி பங்கீடுதான், அதிகார பகிர்வு இல்லை. நான் சொன்ன வார்த்தை நீ கவனிக்கல. அதிகார பகிர்வு இல்லைங்க. அப்படி சொல்லியிருந்தா தப்புங்க. அப்போ நீ கரெக்டாக கண்டுபிடிச்சு பாராட்டுறீங்க, விடுங்க, ரொம்ப அறிவாளிங்க, நீங்கள் ரொம்ப அறிவாக கேள்வி கேட்குறீங்க, ஏற்றுக்குருவோம். அங்கே நடந்தது என்ன? அது தொகுதி பகிர்வு. இப்போ ஒரு 200 சீட்டில் 150 சீட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த 150 சீட்டு உழைப்பில் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி காங்கிரஸ் இந்த கூட்டணியுடைய உழைப்பு இருக்குது. நாங்கள் ஒரு 10 சீட்டில் 15 சீட்டில் நான் நின்று ஜெயிக்கிறோம்னா வருங்காலத்தில் அவங்க உழைப்பு எங்களுக்கு இருக்குது. இதுதான் தொகுதி பகிர்வு. தொகுதி பகிர்வு. அப்போ அதிகார பகிர்வுன்றது என்ன? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறது, ஒரு மினிஸ்டர் கொடுக்கிறது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அது முன் உதாரணம் வரணும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. இந்த பத்திரிக்கையாளர்லாம் நிறைய பேர் திடுறாங்க. தொப்பி மாட்டிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் திடுறாப்புல, இன்னொருத்தர் ஏதோ ஒரு பேர் 2 பேர் 3 பேர் ஸ்பெல்லிங்கில் வரக்கூடிய பேர், இன்னும் 4-5 பேர் இருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பலை, எல்லாம் அவங்க மனசாட்சி தெரியும். உங்கள் சில பேர் பத்திரிக்கை பேர்லாம் வச்சுருப்பாங்க. இந்த தராசுன்ற பத்திரிக்கை பேர், இங்கிட்டு இன்னொரு நக்கீரன்ற பேர் வச்சுக்கிட்டு இப்படி நிறைய பேர் திடுறாங்க. ரைட்டா? அவங்களாம் பயங்கரமான டயலாக் விடுறாங்க. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையாக கேட்குறேன், ப்ளீஸ் மன விட்டு நான் கேட்குறேன். எங்கள் தலைவர் வரவுக்கு பிறகு சாதாரணமாக சும்மா வால் போஸ்ட் ஓட்டுறதுக்கு கொடி ஓட்டுறதுக்கு இருந்த குரூப்பை ஒரு மக்களை இன்னைக்கு அதிகாரத்தை நோக்கி ஆட்சி அதிகாரத்தை கேட்குற அளவுக்கு வளர்த்து எடுத்திருக்கிறார்ல, அது ஒரு சிறப்பு தானே. நீங்கள் பூரா திமுக பார்த்து கேட்கலாம்ல, ஏங்க இப்போ வர்ற விஜய் கூட தர்றன்னு சொல்கிறாரு, ஏன் திமுகவும் அதிமுகவும் எழுச்சி தமிழருடைய அமைப்புக்கு ஏன் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடாது? நான் கேட்குற நியாயமான கேள்வியா இல்லையா? இப்போ பேசுகிறப்போ அதுவும் திமுகவுக்கு பிரச்சனை, அங்கே பிரச்சனையா, இவர் வெளியில் போயிடுவார், அப்படியாக இப்படியாகன்னு பேசுகிறீங்களே. உங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருந்தால், உண்மையிலே சமூக நலன் இருந்தால், சமூக நீதின்ற கோட்பாடு உங்கள் மனசை நீ உள்வாங்கியிருந்தா நீங்களாம் என்ன பேசியிருக்கணும்? இன்னைக்கு தம்பி இன்னைக்கு தான் அரசியல் கூட வர்றாரு, கத்து குட்டி அரசியல். அவர் சொல்றாரு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஏடிஎம்காரையும் உறங்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி நான் சொல்றேன், எடப்பாடிக்கு என்னமோ நீண்ட கால தூக்குறது கும்பகரண மாதிரி தூங்குறாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்லலாம்? நானும் கொடுக்குறேன் சொல்லலாம். ஏன் அதை விட தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினே சொல்லலாம்ல? ஏன் சொல்லக்கூடாது? அதை எவனா பத்திரிகையாளர் கேட்குறாங்களாங்க. எங்க தலைவர் ஒன்று கேட்கலங்க, நான் கேட்குறேன். விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி கேட்குது, மனச்சாட்சியோடு கேட்குது, நேர்மையோட கேட்குது. இதை மட்டும் சொல்றீங்களே, இவர் பேசுறாரா, கொடுறாரு, லெட்டர் கொடுக்குறாரா, அது கொடுக்குறாரா, இது கொடுக்குறாரா அப்படி சொல்றீங்களே, ஏன் கேட்கல கூடாது? எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? நான் உங்கள்ட்ட கேட்குறேன், சொல்லுங்க நெறியாளர் அவர்களே.
45 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். சரிதான், கொடுக்க தான் மாட்டாங்களே. விஜய் பக்கம் போனா அவர் தரான்றாரு. எங்க தலைவர் யதார்த்தமான ஆளுங்க. அந்த தம்பி இப்பதாங்க அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குது, அவரால் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியுமா, ஜெயிக்க முடியுமா, பல கேள்வி இருக்குல்ல. பல கேள்வி இருக்கா இல்லையா? தேர்ந்த அரசியல் தலைவரா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இதை வச்சு திமுகவுக்கு டிமாண்ட் அதிகப்படுத்தி இருப்பாங்க. ஆனா உங்க தலைவர் என்ன பண்றாரு? எங்க தலைவர் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டார். இல்லைன்னா 10 சீட்டு வாங்கினவர் 6 சீட்டு வாங்கி அந்த தொகுதி உடன்பாடு ஏன் செய்தாரு? அது மக்கள் நலனுக்காக. நிறுத்துங்க. நான் இந்த கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்த பத்திரிகையாளர்களுக்கு பூரா, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா இருந்த காலத்தில் 10 சீட்டு வாங்கி நின்றாங்க. 10 சீட்டு. ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் எங்களுக்கு அந்த காலத்திலேயே 9 சீட்டு கொடுத்தாங்க. நாம இருக்க அதுல 2 எம்எல்ஏ அப்பயே ஜெயிச்சோம் அந்த காலத்திலேயே. அதுக்கு முன்னாடி எங்க தலைவர் 10 சீட்டு வாங்கினார் கலைஞர் பீரியட்ல. அப்பதான் அவர் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர். எங்க தலைவர் நாம இருக்கா? ஆரம்பத்திலே ஒரே ஒரு எங்க தலைவர் மட்டும் வெற்றி பெற்றார். அதுக்கு அடுத்து யாரு வெற்றி பெற்றார்? நாம இருக்கா? ரவிக்குமார், யாரு, செல்வ பெருந்தேனை காங்கிரஸ் போயிட்டார்ல, அவங்க 2 ஜெயிச்சாங்க. யார் மூலமாக? ஏடிஎம்கே மூலமாக. அடுத்து நான் இந்த பக்கத்து வந்த பிறகு இன்னைக்கு 4 பேர் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். அப்ப தொடர்ந்து நீண்ட அரசியல் அனுபவம் இருக்குல்ல, எங்களுக்கு வரலாறு இருக்குல்ல. அப்ப நீ என்ன பண்ணலாம்? பத்திரிகையாளர் என்ன சொல்லலாம்? ஏன் திருமாவளவன் பாவம் அங்கே போய் கேட்க, அங்கே அவங்க சொல்கிறாங்க, பேசாமல் இங்கேயே கேட்டுடலாம்ல, இங்கேயே அவங்க கொடுக்கணும்ல அப்படின்னு நான் கேட்பதை விட அவங்களே கொடுங்கன்னு சொல்லலாம்ல. இந்த தம்பி இப்போ தாங்க வர்றாரு. இவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் எல்லா இடத்துலையும் பரவலாக அந்த தம்பியோடைய டான்ஸை பார்த்து பாராட்டுறாங்க. உங்கள் வீட்டில் கூட உங்கள் பெண்கள், அம்மா அப்பா அக்கா தங்கச்சிலாம் கூட விரும்பலாம். அது யதார்த்தமாக இருக்குது. அது ஓட்டா மாறுமான்னு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ எங்கள் கட்சியிலே இருக்கிறவங்க ரசிகனாக இருப்பேன், ஆனால் ஓட்டு குத்த மாட்டான்ல. ஓட்டு எங்கள் தலைவர் எங்கிட்ட காட்டுறாரு, அங்கே தான் நான் குத்துவேன். அது மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்குது. ரசிகன் என்பது வேற, தலைவன் என்பது வேற, தொண்டன் என்பது வேற, ரசிகர் என்பது வேற. அப்புறம் அப்போ இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது நீங்கள் அங்கே போயிருவீங்களா, அங்கே போயிருவா? எங்கள் தலைவர் அவ்வளவுக்கு அரசியல் நாணம் இல்லாதவர். ஒரு அரசியலில் யார் முதல்வராக வேண்டும், யார் வரக்கூடாது தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர் அப்படி செய்வாரா? யாரை பார்த்தாலும் வெளியே போயிடுவார். அப்படி இப்படியா ஊன்னா அதுக்கு கடிதம் கொடுத்துருக்கிறாரு. தெளிவாக சிறப்பான கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் உண்மையிலே இந்த தமிழக மக்களுக்காக ஒரு நீண்ட உழைப்பு, 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் இந்த மக்களுக்காக நீங்க தான் கேட்டீங்க. உழைத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவன் என்ன செய்யணும்? இந்த பத்திரிகையாளர்களை என்ன செய்யணும்? எல்லாம் ஒன்று சேர்ந்து திருமாவளவன் சொன்ன அந்த கருத்து உண்மை. அந்த கருத்துல அவர் என்ன முடிக்கிறாருன்னு பாருங்க. அதெல்லாம் சொல்லணும். சும்மா உங்களுக்கு போற போகல விட முடியாது. அந்த கருத்து கடைசி வரியை மட்டும் நான் படிச்சு உங்களுடைய இன்டர்வியூ நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தெளிவா பொறுங்க. அங்கெல்லாம் நீங்க நிறுத்துங்க. தேவையில்லாத பேசாதீங்க. உங்களை சேர்த்து நான் படிச்சிருக்கேன். திட்டமிட்டு நம் மீது ஐயத்தை எழுப்புவோர் திமுகவுக்கு மட்டுமல்ல, விசிகாவுக்கும் நமது கூட்டணிக்கும் பகைவர்கள் ஆவார்கள். அத்தகைய நயவஞ்சக சக்தியாளர்களின் நாசகார சீண்டலுக்கும் தூண்டலுக்கும் நாம் இரையாகிவிடக் கூடாது. ஒரு தாய் சொல், ஒரு தாய் மகனுக்கு சொல்வதை போல ஒரு தாய் தொண்டனுக்கு சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, தோழமை கட்சிகளோடு இணைந்து நாம் உருவாக்கிய கூட்டணியில் தான் தொடர்கிறோம். நாங்க உருவாக்குறது கிளைம் பண்றாருங்க. அப்புறம் உறுதியாகவும் தொடர்வோம். இதனை யார் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சிறுத்தைகளுக்கு சொல்றாரு. அடுத்து பாருங்க, இதுதான் முக்கியம். நான் சொல்ற கருத்தே முக்கியம். ஏன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, ஏன் திமுகவை கொடுக்கின்ற கருத்தை சொல்றேன் பாருங்க. குழப்பம் தேவையில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விளிம்பு நிலை மக்களை அதிகாரம் வலு உள்ளவராக மேம்படுத்துவதற்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு. இதனை வென்றெடுப்பதற்கு நம்மை நாமே கட்டமைப்பு மற்றும் கருத்தியல் அடிப்படையில் இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. இவற்றில் நாம் கவனத்தை குவிப்போம். அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, நம்ம இயல்ந்து பேசி பிழைப்போர் பிழைக்கட்டும். இந்த பத்திரிகையாளர் சொல்றாரு, தொப்பி மாட்டினவர் உட்பட. அடுத்து எள்ளி நகையாடி நகைப்போர் நகைக்கட்டும். நான் தான் பொதுவான பத்திரிகையாளர்னு ஒரு லூசு பைய தெரியுவேன், அவனுக்கு சேர்த்து தான் சொல்றாரு. நமது இலக்கில் நாம் குறியாக இருப்போம், நமது களத்தில் என்றும் உறுதியாக நிற்போம். இதுதான் கருத்து. அதனால் நீ கவலைப்படாதீங்க, உறுதியாக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க சார். நிறைய விஷயங்களை போயிருந்தோடைய நன்றி சார். நன்றி, வணக்கம்.